குழந்தைங்க எடை கம்மியாக இருக்காங்களா அப்படின்னா இந்த சத்து மாவை ட்ரை பண்ணி நீங்களே அரைச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கடகடான்னு வெயிட் போடுவாங்க. இது 6 மாதத்துக்கு உள்ள குழந்தைக்கு எப்படி என்னென்ன போடலாம், 1 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைக்கு என்னென்ன போடலாம் அப்படின்றத நம்ம வரிசையாகவே பார்ப்போம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து பிரிச்சிருக்கேங்க. இது வந்து பார்ட் 1. இதில் வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம குதிரைவாலி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. சாமை இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம், சரிங்களா? இதனால் நம்ம குழந்தைங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவே இருப்பாங்க. சரளாக்கு அதுன்னு கண்ட கெமிக்கல் பொருள்லாம் கொடுக்காம இந்த மாதிரி இயற்கையாக செஞ்ச பொருட்களை நீங்களே செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இதில் எல்லா பொருட்களையுமே 6 மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாதுங்க. இதில் சில பொருட்கள் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்து 1 வருஷம் ஆன குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுங்க. நீங்களும் குடிங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல வந்து பள்ளிச்சோளம் இருக்கு இல்லையா, மக்காச்சோளம்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலை கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க. இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 4-5 கிலோ மாவு வந்து அரைக்கிறேன். நான் ஏன்னா இந்த லோக்கலில் வந்து நான் கொஞ்சம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மட்டும் கிடையாதுங்க, நான் ஒரு 5 இயர்ஸாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன் டெலிவரி நான் பண்ணுறது கிடையாதுங்க. என்னோடய ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே என்கிட்ட கேட்டு வாங்குவாங்க. அதனால நான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்க்கணும். என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். நம்மளோட சத்து மாவு தரமாக இருக்கிறதுனால எல்லாருமே நம்மகிட்ட செஞ்சு கேட்பாங்க. நான் செஞ்சு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு 200 இருக்கிற மாதிரி மட்டும்தாங்க வச்சுக்குவேன். இது வந்து ஹோல்சேலுக்காக ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான். தாராளமாக நீங்கள் இதை பிஸ்னஸாகவும் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் சோளம், அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, பாசிப்பருப்பு ரொம்ப நல்லதுங்க. அது நம்ம உடம்புக்கு வந்து நம்மளுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் ரொம்ப, இப்போ பாசி பருப்பாக போடுறத விட பயிராக போட்டோம் அப்படின்னா ரொம்ப சத்து கிடைக்கும். அதுக்கடுத்து பாதாம். இது வந்து நீங்கள் வந்து கம்மியாக செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. என்ன அளவுன்னு நீங்கள் கேட்கலாம். அளவுன்றது நீங்கள் போடுறது தான் அளவு, சரிங்களா? இதில் வந்து கேப்பை இருக்கு இல்லையா, கேப்பையும் கம்பு மட்டும் அதிகமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. மித்த எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இந்த சத்து மாவோட தரம் நீங்கள் எங்கே போய் வாங்கினாலும் கிடைக்காது, அந்த அளவுக்கு தரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது நான் என்னோடய பையனுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி கொடுத்தேன், பெரிய பையனுக்கு. அது நல்லா இருக்கவும் நான் வந்து பக்கத்துலேயும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வாங்க ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுனி அரிசி அப்படின்றாங்க, கைக்குத்தல் அரிசி. கவுனி அரிசிங்கிறது கருப்பு கலரில் இருக்கும். இது வந்து கைக்குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மாப்பிள்ளை சம்பா, அந்த அரிசியோட சேர்ந்த வகைங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோயா இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோயா இது வந்து ரொம்ப நல்லதுங்க. பால் இல்லாத குழந்தைங்களுக்கு கூட பால் கொடுக்கணும் அப்படின்னா இதோட பவுட்ரை தான் கொடுப்பாங்க, டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அது பவுட்ரு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒத்து போகும், எந்த ஒரு பக்க விளைவும் வராது. இதில் வந்து நீங்கள் பன்னீர் எல்லாமே செய்யலாங்க, டோஃபுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை ஊற வச்சு நீங்கள் பால் எடுத்து எல்லாமே பண்ணணும். அந்தளவுக்கு ஒரு பாலுக்கு நிகரான சத்து வந்து ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம சோயா சங்க்ஸ் தான். இதிலேருந்து பால் எடுத்த சக்கையை தான் நம்ம வந்து மீல் மேக்கராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், தெரியுதுங்களா? அது வந்து பக்குவமாக பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு முதுகு வலி பிரச்சனையாகட்டும், மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே சரி பண்ணக்கூடியது. குழந்தைகளுக்கும் இதை நம்ம சேர்க்கும் போது ரொம்ப அளவே சத்து கிடைக்கும். நீங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் வந்து பல்காக வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், அதனால் நான் எல்லாமே போட்டு பண்ணுறேன், ஓகேவா? நம்ம கொண்டக்கடலையை கம்மியாக போட்டுட்டு கொண்டக்கடலையில் செஞ்சால் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சேர்த்துக்கிறோம், சரிங்களா? ஏன் அப்படின்னா கொண்டக்கடலை வந்து எல்லாத்துக்கும் அதிகமாக ஒத்து போகும்னு சொல்லவே முடியாது. குழந்தைங்கள் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சமாக கொண்டக்கடலை போட்டாலே போதும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமைங்க, சம்பா கோதுமை. இது வந்து 1 kg ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸ் கிட்ட வரும். இது வந்து என் நார்மல் கோதுமையே போட்டாலே போதும், சரிங்களா? இது வந்து சம்பா கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க, பொடி பொடியாக இருக்கும். இந்த சம்பா கோதுமையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இதில். இதுவுமே நம்ம ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த கூழ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. நான் செய்கிறதுலே தெரியும் குவான்டிட்டி நான் எவ்வளோ போடுறேன்னு. எல்லாமே 1/2 கிலோ 1 கிலோ குறையாமல் போடுறேன். அப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ இப்போ மாவு செஞ்சு கொடுக்க போகிறேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ தான் நான் யோசித்தேன் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம இதை ஒரு வீடியோவை போடணும் அப்படின்னு. இது வந்து கம்புங்க, அப்பா அவ்வளோ ஒரு சூப்பரான சத்து. நம்ம தாராளமாகவே இது கம்பு யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாத குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கேப்பை, கம்பு, கொஞ்சோண்டு பாதாம், முந்திரி மட்டும் போடாதீங்க, முந்திரி சேர்க்கக்கூடாது. பிஸ்தா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உளுந்து, பாசிப்பருப்பு கொஞ்சம், மைசூர் பருப்பு கொஞ்சம். இந்த மாதிரி 6 மாத குழந்தைகளுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நிறையா போடாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். கொஞ்சோண்டு பார்லி, கொஞ்சமாக ஏலக்காய், இது போட்டுக்கோங்க. இதை விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம சத்து மாவில் என்ன ஸ்பெஷல் தெரியுமாங்க,
இதை நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு குடிச்சிங்கன்னா கூட நெஞ்ச கறிக்காதுங்க. அதுதான் ஹைலைட்டு, அதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் கூட. மப்பு இருக்கும் இல்லையா, எந்த மாவு பொருளாவது சாப்பிட்டா, ஆனால் நம்மளோட சத்து மாவில் அந்த பிரச்சனையே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் சொல்லுவோம் இல்லையா, இந்த சோளத்தில் நம்ம வந்து இது பாப்கார்ன் கூட செய்யலாங்க. பல்லு சோளம் கிடையாது, இது வந்து ஒரு நம்ம கேப்பை கம்பு இருக்கு இல்லையா, அது வகையை சேர்ந்த ஒரு சோளம், வெள்ளை சோளம் சொல்லுவாங்க. இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா முந்திரி பருப்பு நம்ம இப்போ போட்டுக்கலாம், இல்லைனா லாஸ்ட்டாக போகிறதும் எனக்கு கேட்டால் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது ஃபுல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம் சரிங்களா, கழுவுறதுனால இதில் வந்து இதெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து குதிரைவாளி, சாமை, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா, என்ன வேணால் போட்டுக்கலாம். இதில் வந்து புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணாமல் சேர்க்க போகிற ஒரு பொருட்களுங்க. ஆல்ரெடி இதில் கேப்பை இருக்கும், நான் ஆல்ரெடி கேப்பை வந்து தண்ணியாக களைஞ்சி காய போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா கழுவி அதில் வந்து நிறையா விளைஞ்சதுங்க, கிராமத்தில் விளைஞ்சது. ஸோ அதில் வந்து தூசிகள் நிறையாவே இருந்தது. ஸோ நல்லா கழுவிட்டேன். இப்போது நம்மளோட இந்த எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி நல்லா களையணுங்க. தண்ணி ஊற்றி ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இது நீங்கள் சில பேர் வந்து முளைக்கட்டி பண்ணுறாங்க. என்னை கேட்டால் முளைக்கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லா டைமும் முளைக்கட்டுறது பர்ஃபெக்டாக இருக்காதுங்க, சில டைம் புளிச்சு கூட போயிடும் சரிங்களா. அதனால நான் முளைக்கட்ட வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். ஏன்னா சத்து அப்படின்றது எல்லா இதுவுமே இருக்கும். இல்லைங்க நான் பர்ஃபெக்டாக என்னால் முளைக்க வைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிக்க வச்சுடாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த மாவில் வந்து லைட்டாக புளிப்பு சுவை வந்துடும். அதனால நான் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய பையனுக்கு 8 வயசு ஆகுது, பெரிய பையனுக்கு. அவன் பிறந்தப்போ நான் பண்ணின ஒரு விஷயம், அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு நான் அடிக்கடி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் எவ்வளோ பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா ஒவ்வொரு கேஜி. இது வந்து என்கிட்ட வந்து 2 பேர் கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேருமே 3 கிலோ கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக அரைச்சேன்னா எனக்கு வந்து 6 7 கிலோ வரும். உங்களுக்கு வந்து கேமராவில் பார்க்க கம்மியாக இருக்குது, இது பாத்திரம் நிறையாவே இருக்குது. நான் லாபம் பெருசாக விற்க மாட்டேங்க. அரவை கூலி இந்த வாங்கி போடுற பொருள் அவ்வளோதாங்க. எனக்கு வந்து ஒரு 100 ரூபீஸ் 200 ரூபீஸ் மட்டும்தான் நான் வைப்பேன். அதுக்கு மேலே நான் வைக்கவே மாட்டேன். ஏன்னா நம்மளும் பெட்ரோல் போட்டு செலவு பண்ணி வேலை முதற்கொண்டு உட்காந்து எல்லாமே பண்ணுறோம்ல, அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லாக அலசி காய போட்டுறணும். இதோட பார்ட் 2 வீடியோவும் இருக்குது, பார்த்துருங்க.